நம்ம நிகழ்ச்சியோட இன்னைக்கு முதல் அழைப்பாளர் மனோஜ் தென்காசியிலிருந்து இணைஞ்சிருக்காரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் மனோஜ், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. தென்காசிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க. பையன் நான் லெதர் டெக்னாலஜிக்கு எனக்கு அப்ளிகேஷன் இது வந்திருக்கு சார். ஹலோ சொல்லுங்க தொடர்ந்து சொல்லுங்க. தோல் தொழில்நுட்ப பயிலகத்துல இருந்து எனக்கு டிப்ளமா லெதர் டெக்னாலஜி சாண்ட்விச் பேட்டர்ன் அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கு எப்படி சார் நான் +2 முடிச்சிருக்கேன், செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி நல்லா அதுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கு அதை பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கலாம் ஃபோன் பண்றேன் சார். ஆக்சுவலாக என்னன்னா லெதர் டெக்னாலஜி CLRலேருந்து அவருக்கு ப்ராபப்ளி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். லெதர் டெக்னாலஜிக்கான வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார். சாதாரணமாக என்னென்னா இப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்திருந்தா கூட லெதர் டெக்னாலஜிங்கிறது சமகாலத்தில் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது, அதுக்கு வாய்ப்புகள் உலக அளவில் எப்படி இருக்குது, அந்த விஷயத்தை சொல்லுங்கள். லெதர் டெக்னாலஜி முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸிங் மெத்தட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஆகும். அது எஃப்ளூயன்ட் சிஸ்டம் உள்ளது, எஃப்ளூயன்ட் ப்ராப்ளம் உள்ளதாகிறது. இன்றைக்கி ட்ரை எஃப்ளூயன்ட் சிஸ்டம் மெத்தடாலஜிலாம் வந்துட்டதுனால அதோடைய டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்ஸ் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அதுக்கான பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, லெதர் அப்படிங்கிற வகையில் நம்ம லெதர் செக்டருங்கிற வகையில் ஒரு 3-4 பாயிண்ட்டை நான் இப்போது ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அப்படின்னா இந்த லெதர் டெக்னாலஜி லெதர் செக்டர் அப்படிங்கிறது நம்ம இந்திய செலாவணியில் முதல் 10ல் இருக்கக்கூடிய ஒன்று. எப்போவுமே கடந்த ஒரு 10 வருடமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 7வது 8வது 9வது அந்த மாதிரி ஏதாவது ஒரு 7வது இடத்துல ஒரு 8வது இடத்துல ஒரு அந்நிய செலாவணியில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு செக்டர். ஃபுட்வேரோட பங்கு பார்த்திங்கன்னா இந்த லெதரில் ஃபுட்வேருங்கிறது ஒரு 35-40 விழுக்காடு உள்ள ஒரு துறை. இந்த ஃபுட்வேர் அகைன் பார்த்திங்கன்னா இந்த 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்டு ஆல்சோ நம்ம இந்தியா. அவ்வளோ பெரிய தகுதிகளை வைத்துக்கொண்டும் அதோடைய அந்நிய செலாவணி வகையில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஃபுட்வேர் மூலிமா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 கோடி கிட்டத்தட்ட நம்ம எவ்ரி இயர் நம்ம இந்த துறையோட பங்கு நம்ம இருக்குது. எவ்வளோ பொட்டன்ஷியல், இவ்வளோ இருந்தும் கூட நம்மளுடைய பங்கு உலகளவை பார்க்கும்போது வெறும் 2%, 3% மட்டும்தான் இருக்கும், கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் இதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா காலனினால பெரும்பாலும் நீங்கள் பேசின வகையில் இது ஒரு காலனி தானே, ஷூ மேக்கிங் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு பார்வை நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. அது பட் அதுக்கான ஓப்பனிங் வேறு விஷயம். ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு டிப்ளமோ படித்த பையன் ஒரு இனிஷியலாக ஒரு டிப்ளமோ முடித்த கையோட 12,000 to 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு என்ட்ரி லெவலிருந்து ஒரு 3-4 மாதத்துலேயே ஒரு 50,000-60,000 வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிறுவனமான ஒரு கேசஸ்லாம் நம்ம கையில் நிறையா இருக்குது. ஸோ அதற்கான ஓப்பனிங் நிறையா இருக்குது. பட் மக்கள் தான் கொஞ்சம் முன்னாடி வரணும். இங்கே இப்போ என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த சேர்க்கை, இப்போ இந்த இடஒதுக்கீடு முறையெல்லாம் நீங்கள் பின்பற்றுறதா சொன்னீங்க இல்லையா, இதில் தமிழக மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுதா இல்லை தேசிய அளவில் தான் அந்த சேர்க்கை நடைபெறும்? இல்லை சார், அந்த மாதிரி இல்லை. இது ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அப்படிங்கிற எந்த ஒரு பாகுப்பிரணை அந்த மாதிரி கிடையாது. ஓகே. பட் பொதுவாக நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கீழே வரதுனால நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்து SC/ST மாணவர்களுக்கு மட்டும் இந்த டியூஷன் ஃபீஸுங்கிற வகையில் சுத்தமாக நம்ம விலக்களிக்கப்படுகிறது. ஃபீஸ் கிடையாது. டியூஷன் ஃபீஸ் நமக்கு ஒரு 3 தரப்பட்ட ஃபீஸ் வாங்குகிறோம். ஒன்று டியூஷன் ஃபீஸ், ரா மெட்டீரியல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரா மெட்டீரியல் ஃபீஸ் அது யார் படித்தாலும் அதுக்கான ரா மெட்டீரியல் ஃபீஸ் இன்வால்வ் ஆகிறது இன்னும். பட் டியூஷன் ஃபீஸுங்கிறது ஒரு பெரும்பகுதி ஒரு 70-80% டோட்டல் ஃபீஸில் ஒரு 70-80% டியூஷன் ஃபீஸ் உள்ளது. அது வி ஆர் வேவர்ட். இந்த SC/ST பீப்புள் அவங்களுக்கு விலக்களிக்கப்படுகிறது கிடையாது அவங்களுக்கு. நிச்சயமாக. இப்போ என்னென்னா நம்ம நிகழ்ச்சியில் கல்வி ஆலோசகர் மாறன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்டையும் இதுக்கான வரவேற்பு, பல்வேறு பிற துறைகள் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடிய கல்வியாளர் அவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்கலாம். இந்த FDDI அந்த மாதிரியான காலனி வடிவமைப்பு சார்ந்த படிப்புகள் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வழங்கப்படுது, அதுக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? ஃபுட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம சென்னையிலே இருக்குதுங்க. அது இல்லாமல் மற்ற முக்கியமான நகரங்களில் மும்பையில் இருக்கிறாங்க, டெல்லியில் இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்காங்க. பட் இந்த ஃபுட்வேர் டெக்னாலஜிஸ் இதில் டிசைன் தான். ஆர்கிடெக்சர்ஸ் மாதிரி எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியாக பண்ணுறாங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் இந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டு நல்ல ஒரு டிசைனிங் கொடுத்தாக்க நல்ல ஒரு இது இருக்கும். அதற்கான வரவேற்புகள் இருக்குது. நம்மளுடைய காலனிகள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லெதரு, அதோட நம்மளுடைய டிசைன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஆகையில என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த கோர்ஸ் பேச்சுலர் டிகிரியும் கொடுக்குறாங்க, டிப்ளமா டிகிரியும் கொடுத்துட்டு இருக்காங்க, டெக்னாலஜி பேஸ்டு டிகிரியும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகையால மாணவர்கள் இதுல இன்டேக் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம கிரியேட்டிவிட்டிஸ் அதிகமா பண்றோமோ நல்லா பண்ணலாம். அது இல்லாம அந்த மாணவர்களுக்கு என்ன ஒரு சேலஞ்சுன்னா, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் உள்ளவங்க காம்படிஷன்ஸ் அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து அந்த கோர்ஸ் மூலியமா தியரிட்டிக்கலாவும் பிராக்டிக்கலாவும் எக்ஸ்போஷர் இருந்துச்சுனாக்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாக்க வாழ்க்கையில
சக்ஸஸ் ஆக முடியும். இந்த கோர்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. இன்னைக்கு எனக்கு இந்த கோர்ஸ் நிறைய மாணவர்களுக்கு தெரியறதே கிடையாது. இது மாதிரி ஒரு ஃபுட்வேர் டிசைன் கோர்சஸ் இருக்காதுங்க. அதே மாதிரி வந்து டிசைன் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் தான் இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு ஆர்கிடெக்டா இருக்கலாம், ஃபுட்வேர் டிசைன்ஸா இருக்கலாம், ஃபேஷன் டிசைன்ஸா இருக்கலாம், எல்லாமே டிசைன் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இருந்தாலும் அந்த ஃபுட்வேர் டிசைன் வந்து நல்ல எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு சில இன்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல வந்து டெல்லியில இருக்காங்க, மும்பைல இருக்காங்க. பல இன்ஸ்டியூட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பைன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல இந்த கோர்ஸ்க்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கும். மாணவருக்கு வந்து இதுல வந்து நினைக்க தனி திறமையோட அந்த இன்ட்ரெஸ்டோட இருந்தால் தான் சக்சஸ் ஆக முடியும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா மாறன் சார், நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாங்கள் இன்னும் சில கேள்விகளை கூட உங்கள்கிட்ட முன்வைக்க வேண்டியிருக்கு. நம்ம அரங்கத்தில் சென்னை சிஎஃப்டிஐயோட இயக்குனர் முரளி இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இந்த படிப்புகள் சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பேசிட்டு தொடரலாம் சார். என்னென்னா, இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த துறை சார்ந்த அறிவு இல்லாமல் அவங்க ஜெயிக்கிறதுக்கு, இண்டஸ்ட்ரியில் போய் ஜெயிக்கிறதுக்கு மென்திறன்கள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபுட்வேர் டிசைன், அந்த ஃபுட்வேர் டெக்னாலஜி, இந்த மாதிரியான படிப்புகளில் மென்திறன் மேம்பாட்டுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா கரிக்குலத்திலே? கண்டிப்பாக இருக்குங்க. இது நார்மலாக வந்து இந்த நம்ம அந்த க்ளோசிங் கட்டிங் டெக்னாலஜிலாம் ஃபிசிக்கல்ஸ் டைப்பான சார்ந்த ஒரு ஒர்க்கு. இந்த டிசைனிங், பேட்டர்ன் கட்டிங், கிரேடிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மென்பொருள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதுக்காக பிரத்யேகமான அந்த மென்பொருள்கள்லாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம தருவிக்கப்பட்டு அது மேலே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்க அதில் ரொம்ப பயிற்சி பெற்று திறன் பெற்று அவங்க இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அவங்களால சிறப்பாக செயலாக்கம் பண்ண முடியுது அப்படிங்கிறது என்னுடைய. இப்போது இதில் வயது வரம்பு இருக்கா சார் இந்த படிப்புகளை படிக்கிறவங்களுக்கு? இப்போ என்னென்னா, இந்த சில பேர் படிப்பை நிறுத்திட்டு இடையில வந்து வேலைக்கு போயிட்டுருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கூட நம்ம கூட அதில் சேர்ந்து படிக்கலாம் போல இருக்கு. வந்து 8வது கல்வி தகுதிக்கு வச்சுருக்காங்க, 5வதுக்கு வச்சுருக்காங்க, டிகிரி லெவலில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அதை சேர்ந்தா நம்ம வாழ்க்கையோட பாதையை மாற்ற முடியுமான்னு நினைக்கலாம். இப்படி வர்றவங்களுக்கு ஏஜ் ஒரு தடையாக இருக்குமா? ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு வயது வந்து ஒரு தடை கிடையாதுங்க. பட் இருந்தாலும் அது 18 to 35ன்னு சொல்கிறது எதுக்காகனா, எந்த ஒரு ட்ரைனிங்கோட முடிவுலையும் ஒன்று அவங்க வந்து ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கணும், இல்லை ஒரு சொந்த ஒரு முயற்சியில் அவங்க ஒரு வேலை ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்கணும். வேலைக்குன்னு போகும்போது வேலை கொடுக்குறவங்க வந்து ஒரு 18 to 25 இல்லை 35 வயதுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வி ஆர் ஃபிக்ஸ்ட் அப் லைக் ஏஜ் லிமிட்ஸ் ஒரு 18லேருந்து ஒரு 35 வரைக்கும் ஆனால் ஒரு சில வயசில் இருந்தால் ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு இது. ஏன்னா வேலை கொடுக்கணும், வேலை முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்ச பிறகு வேலை கிடைக்கணும். வேலை கிடைக்கணும்னா வேலை கொடுக்குறவங்களுக்கான சாதகமான சூழ்நிலை இந்த ஏஜ், குறிப்பிட்ட ஏஜ் தான். மற்றபடி 35க்கு மேலே உள்ளவங்களும் விருப்பப்பட்டு படிக்கலாம். பட் அவங்க வந்து என்டர்பிரனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தவிர உங்களுக்கு வேலைக்கு சுயதொழிலுக்கான வாய்ப்பு. இப்போ சுயதொழில் சார்ந்த சிந்தனைகளை மற்ற படிப்புகள் வளர்க்குதோ இல்லையோ, இப்போ ஃபுட்வேர் டிசைன் அது மாதிரிலாம் எடுத்துட்டோம், நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அது கொடுக்கும் இல்லையா? இப்போ சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கலாம். அதுக்கு தேவையான முதலீடு, அந்த மாதிரியான சப்போர்ட்லாம் இந்த இன்ஸ்டியூட் மூலமாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? எம்எஸ்எம்இ கீழே வந்து நம்ம டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், நம்ம வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர், ஒரு 3 வகையான பிரிவினை இருக்குதுங்க எம்எஸ்எம்இ கீழே. டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டுங்கிறது எல்லா செக்டருக்கான டெவலப்மெண்ட் டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ். எம்எஸ்எம்இயில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அதை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த டிஐ கான்செப்டில். டிடிசிங்கிறது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர். நம்ம இந்த ஃபுட்வேரில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் கீழே நம்ம ஃபுட்வேர் வரதுனால இல்லை ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் அந்த மாதிரி டிடிசி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டரில் ஒரு 17 வகையான இன்ஸ்டியூட்ஸும் நம்ம எம்எஸ்எம்இ கீழே இருக்குது. ப்ளஸ் டெஸ்டிங் சென்டர்ஸ், டிசி, இந்த 3 வகை பிரிவு தான் நம்ம எம்எஸ்எம்இ கீழே மெயினான ஒரு இதில் இருக்குது. நீங்கள் சொல்கிற வகையான அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே டிஐ மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆல்சோ இன் அவர் சேம் கேம்பஸ். தே கேன் அசிஸ்ட் இன் வேரியஸ் ஸ்கீம்ஸ் லைக் ஒரு ஐஎஸ்ஓ. எப்போ ஒரு கம்பெனி இனிஷியலாக ஆரம்பிக்கிறதுலேருந்து அது மார்க்கெட்டிங், தென் ஐஎஸ்ஓ, தென் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கான எல்லா வகையான ஸ்கீம்ஸுமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க எம்எஸ்எம்இ கீழே. அதை என்டர்பிரனராக வரவங்க அதை முறையாக அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அவங்க தே கேன் கம் ஃபார்வர்ட். ஸோ அந்த படிநிலைகளை பயன்படுத்தி அவங்க வரலான்னு சொல்கிறீங்க. இப்போது என்னென்னா, இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது. மத்திய அரசோட நிறுவனம் அப்படிங்கிறதுனால இந்த பாடப்பிரிவுகள் எந்த மொழியில் கற்றுக் கொடுக்கப்படும்? இது ஆங்கில வழியிலையா, தமிழில் கற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி ஆங்கிலத்தில் தான் கற்றுக் கொடுக்கப்படும்னா அது எவ்வளோ எளிமையானது அல்லது எவ்வளவு கடினமானது? அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் லெவல் வந்து நம்ம +2ங்கிறதுனால +10 அப்படிங்கிறதுனால மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் வந்து இந்த சிம்பிள் லாங்குவேஜில் ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய வகையில் நம்ம இப்போ ஒரு மெத்தடாலஜி எப்படி பண்ணியிருக்கிறோன்னா, ப்ரெசன்டேஷன், பிபிடி ப்ரெசன்டேஷன் மூலிமா ஒரு ஃபிசிக்கலாக தே கேன் சி வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் மூலிமா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வகையில் தான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏன்னா இப்போ வேறு பல மாநிலத்திலேருந்து மக்கள் வரதுனால, கேண்டிடேட்ஸ் வரதுனால அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற வகையில் நம்ம மெத்தடாலஜி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
அதனால் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. நிச்சயமாக. இப்போ மாறன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கிற மாறன் சார்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாம் சார். இப்போ இந்தியா முழுக்க நம்ம எடுத்துக்கலாம், உலகம் அளவில் எடுத்துக்கலாம், உள்ளூர் அளவில் எடுத்துக்கலாம். இந்த 3 லெவல்லையும் ஃபுட்வேர் சம்மந்தமான படிப்புகளை முடிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு உங்களோட பார்வையில்? குறிப்பா வந்து இதுல வந்து இந்த ஃபுட்வேர் டெக்னாலஜிஸ் நீங்க படிக்கும்போது இந்த பர்பஸே வந்து எனக்கு மேக்ஸிமம் பிரைவேட் செக்டர்ஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல நமக்கு அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல ஒரு ட்ரெயினியாவோ இல்லை ஒரு லெக்சராவோ போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். ஆனா என்னை பொறுத்தளவு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஆண்டர்பிரினர் உருவாக்குறதுக்கு நல்ல வசதியா இருக்குது. நீங்க எல்லாமே வந்து சுய தொழில் செய்யலாம். ஸ்மால் ஸ்கேல் லெவல்ல இருந்து லார்ஜ் ஸ்கேல் லெவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 5 to 10 years, ஒரு 5 வருஷத்துல 10 வருஷம் வரை அந்த மாணவர் வந்து அந்த ஒரு தொழிலை வந்து சிறந்த பயன்படுத்தி நல்ல ஒரு டிசைன் பண்ணி டெக்னாலஜிஸ், லெதர் குவாலிட்டிஸ், இந்த ப்ராசஸிங் எல்லாமே டிசைன் பண்ணிட்டாருனாக்க தன்னால வந்து கண்டிப்பா செய்ய முடியும். இன்னைக்கு வந்து டைரக்டா அவர் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாட்டினா கூட என்ன பண்ணாக்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவங்க குவான்டிட்டி அவங்களால கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து நிறைய ஸ்மால் ஸ்கேல், நிறைய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. இப்போ பாட்டா போல் நிறுவனங்கள் இருக்காங்க. அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு சப் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபுட்வேர் டெக்னாலஜிஸ் வந்து பர்பஸை வந்து நல்ல ஆண்டர்பிரினர் நிறைய உருவாக்கலாம். ஒரு சிறு தொழில் முனைவரை வந்து உருவாக்குறதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப பயன்பாடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த கோர்ஸ் நடத்தும் போது அந்த கரிக்குலத்துல ஆண்டர்பிரினோரியல் கரிக்குலத்தை வச்சாங்கனாக்க, 2வது தமிழ் மீடியமா இருந்தா கூட எனக்கு ஒரு மாணவர் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் மதர் டங்ல படிச்சாருனாக்க இன்னும் வந்து அதிகமா செயலாற்ற முடியும். அந்த இங்கிலீஷ், சிறந்த இங்கிலீஷ், ஒரு சிம்பிளான இங்கிலீஷ், அதோட தமிழ் கலந்து அவங்களுடைய மதர் டங்கை கலந்து செஞ்சாக்க இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் கோர்ஸ். மாணவர்களை தொழில் முனைவர் ஆக்குறதுக்கு மிகவும் முக்கியமா இருக்கும் நான் நினைக்கிறேன் கோர்ஸ்.